சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் அவரது இறுதி மரியாதைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பல திரையுலகினர் மற்றும் பிற பிரபலங்களும் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும், அதாவது சினிமா வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு கருப்பு நாள், பெரிய துக்க நாள். அதாவது சினிமாவே என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து என்னை ஒரு மைமிங் பண்ணலான்னு சொல்லி தான் என்னோடய வீட்டிலேருந்து ஒரு அங்கிள் கூட்டிகிட்டு வந்து கலைமணி சார்கிட்ட பழகிப்படுத்தி அவர் மூலமாக எனக்கு என்னுடைய குருநாதர் கிடச்சி. 2 பிதாக்கள், கலைமணி சார் ஃபஸ்ட்டு, 2வது என்னுடைய குருநாதர் பாரதராஜா சார், 3வது பாலச்சந்தர் சார். இந்த 2 படங்களும் அட்ட டைமில் நான் நடித்து இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அதுக்கு 2 பிதாக்களும் அவ்வளோ எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பில்லர் கொடுத்தவங்க. கடலோர கவிதைகள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் ஒரு 15 டேஸ் கழித்து கவிதாலேருந்து ஃபோன் வர டைமில் அவர் சொன்னார், எங்கள் குரு சொன்னார், நீ கண்டிப்பாக என்னுடைய நண்பன் படத்தில் நடிக்கணும். அதுதான் புன்னகை மன்னன். ஸோ கடலோர கவிதைகளும் சரி, புன்னகை மன்னனும் சரி எனக்கு சேம் டைம் அவ்வளோ ஒரு பெரிய கிராஃப் கொடுத்தது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய வித்வானோடைய படங்கள் நாங்கள் பண்ணியிருக்காட்டினா இன்றைக்கி உங்களுக்கு யாருக்குமே தெரியும். அவங்க வந்துட்டுருக்காங்க, நம்ம சீக்கிரம் பேசி முடிச்சிடலாம். அந்த படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அப்புறமா தான் அவர் செஞ்ச நிறைய படங்கள் பார்த்துட்டு அதை பற்றியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப பிளஸ்டு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவரை இந்த கோலத்தில் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எனக்கு மனோஜ் போன உடனே அவர் ரொம்ப அப்படியே தகர்ந்து போயிட்டார். அவருடைய ஆத்மாவும் அவருடைய துணைவியார் ஜனனி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சக்தி கொடுக்கணும், இதை தாங்கிறதுக்குள்ள சக்தி கொடுக்கணும். உங்கள் எல்லாருக்குமே, ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே சொல்கிறேன், எங்கள் குருநாதரை பற்றியும் சரி, சினிமாவை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா அவருடைய படங்கள் பாருங்கள். நல்லதை எழுதுங்க, நல்ல விஷயங்கள் எழுதுங்க, கெட்டதை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.